ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தூத்துக்குடியில் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது இப்படின்னு சொல்லிட்டு வந்த தாவேக்காவுக்கு ஒரு பலத்த பேர் இடி விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒட்டுமொத்தமாக தூத்துக்குடி மாவட்டமே திமுக கண்ட்ரோலில் போகுதுங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அஜிதா ஆக்னல் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ தாவேக்காவிலிருந்து விலகி திமுகவில் இணைஞ்சிருக்கிறாங்க. யார் இந்த அஜிதா ஆக்னல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த குடும்பம் முழுசும் யாருடைய கண்ட்ரோலில் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயுடைய ரசிகர்களாகவே இருந்தாங்க. அஜிதாவுடைய அண்ணன் பில்லா ஜெகன் அவர் திமுகவில் ஒரு முக்கிய பொறுப்புல ஒரு முக்கியமான ஒரு நபராக கருதப்பட்டிருந்தாலும் விஜயினுடைய தீவிர ரசிகரா இருந்தார். திமுகவில் இருந்து கொண்டே விஜய் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா தூத்துக்குடியே அப்படியே காலகட்டமா, அவருடைய விஜய் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா தூத்துக்குடி மாவட்டம் முழுக்கவே அதிரமா. அந்த அளவுக்கு இந்த அஜிதா ஆக்னல் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா விஜயினுடைய தீவிர ரசிகர் குடும்பமா இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா விஜய் அவர்கள் தூத்துக்குடியில வந்தா பில்லா ஜெகன் வீட்டில் தான் தங்கி இருப்பாராம். அது போக இப்போ புஷியானந்த் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு முன்பாகவே பில்லா ஜெகன் அப்படின்றவர் விஜயோட எந்த அளவுக்கு பாண்டிங்ல இருந்தாரு. இன்னும் சொல்ல போனா புஷியானந்த் இருக்க வேண்டிய இடத்துல தான் பில்லா ஜெகன் இருக்க வேண்டியதேவா. புஷியானந்த் உடைய பல பாலிடிக்ஸ் காரணமாக பலரும் என்ன பண்ணியிருக்காங்க, அப்படி ஒரு விஜயோட பாண்டிங்ல இருந்தவங்க எல்லாருமே விலகி இருக்கிறாங்க. இப்போ அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக வரைக்கும் தூத்துக்குடி அப்படின்னு வந்தாலே அது பில்லா ஜெகன் வீட்டில் அவர் சாப்பிடாம போக மாட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு இந்த அஜிதா ஆக்னல் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ரொம்ப நெருக்கமாகவே இருந்திருக்கிறாங்க. விஜயனுடைய ரசிகர்கள் மாத்திரம் இவர்கள் இல்லாம விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் தீவிர தொண்டர்களா என்ன பண்ணியிருக்காங்க, அஜிதா ஆக்னல் பயணிச்சிருக்கிறாங்க. பில்லா ஜெகன் மட்டும் கொஞ்சம் விலகி இருந்தாரு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. அஜிதா ஆக்னல் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இறங்கி செலவு பண்ணியிருக்காங்க. என்னதான் தூத்துக்குடியில நீங்க இப்போ கூட தூத்துக்குடி டிவிக்கே அப்படி நீங்க போட்டீங்கன்னா அஜிதா ஆக்னல் அவங்க தான் வருவாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அந்த அளவுக்கு தூத்துக்குடியில தமிழக வெற்றி கழகத்தின் முகமாகவே அஜிதா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மாறி இருந்தாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இவங்க கட்சி ஆரம்பிச்ச உடனே தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளராக என்ன பண்ணியிருக்காங்க, அதிகாரப்பூர்வமா தமிழக வெற்றி கழகத்திலிருந்து அனௌன்ஸ்மெண்ட் இறங்கி வேலை செஞ்சாங்க. அப்போ மாவட்ட செயலாளர்லாம் பிரிக்கல, பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு பொறுப்பாளர்கள் போட்டு இந்த கட்டமைப்புகள் சரியாகிறதுக்கு முன்னாடி இந்த வேலைகள்லாம் செய்யணும் அப்படின்றதுக்காக மாவட்ட பொறுப்பாளர்கள் போடுவாங்க. அந்தபடி தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளரா அஜிதா அவர்கள் விஜயால அதிகாரப்பூர்வமா நியமிச்சு என்ன பண்ணியிருந்தாங்க, வேலைகள் செஞ்சிருந்தாங்க. பட்டி தொட்டி எங்கும் மூல முடுக்கு எல்லாமே ஒவ்வொரு அந்த நீங்க தூத்துக்குடி மாவட்டத்திற்கு அப்படியே ஜலிச்சு பார்த்தீங்கன்னா அஜிதா ஆக்னல் பேர் இல்லாம இடமே இல்லை அப்படின்னு கூட நம்ம போகலாம். அந்த அளவுக்கு கிரவுண்ட் அளவுக்கு இறங்கி என்ன பண்ணியிருந்தாங்க, தமிழக வெற்றி கழகத்தை எந்தெந்த இடத்துலலாம் போய் கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்தந்த இடத்துல போய் கொண்டு போய் சேர்த்தாங்க. தனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் அவங்க என்ன பண்ணாங்க, இறங்கி வேலை செய்றாங்க. அதுக்கப்புறம் கட்சியின் மாவட்ட செயலாளர்களை நியமிக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நியமிக்கும் பொழுது தூத்துக்குடியில கண்டிப்பா அஜித் ஆக்னலுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அந்த இடத்துல சாமுவேல் அப்படின்றவருக்கு அந்த பதவி போகுது. இதனால ரொம்ப விரக்தி அடைந்த அஜிதா அவர்கள் பனையூருக்கு விஜய்காரை முற்றுகையிட்டு போராட்டம் பண்றாங்க. விஜய் கொஞ்சம் மிஸ்ஸா இருந்தா அஜிதா மேல விஜயோட கார் ஏறி இருக்கும் அப்படின்னு கூட அந்த டைம்ல ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது. பெண்களை மதிக்க மாட்டேங்கிறாரு, பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்ப, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்ப, பெண்களுக்கு சம உரிமை கொடுப்ப சொன்ன விஜய் ஒரு பெண் நிர்வாகி காரை மறைத்து போராடும் போது அந்த பெண்ணுடைய போராட்டத்தின் உரிமைகளுக்கு உணர்வுகளுக்கு விஜய் மரியாதை கொடுத்தாரா, அந்த உணர்வை மதிச்சாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. காரை விட்டு ஏத்துறதுக்கு பார்த்தாருப்பா அப்படின்னு கூட பேசப்பட்டது. சோ சொந்த கட்சியிலேயே பெண்கள் போராடும் போது அந்த போராட்டங்களுக்கு அந்த உணர்வுகளுக்கு விஜய் முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு தான் பேசப்பட்டது. சோ இவர் எப்படிப்பா வெளியில பெண்களுக்கு முன்னுரிமைகளுக்கு இவர் போராட போறாரு, முக்கியத்துவம் கொடுக்க போறாரு அப்படின்ற ஒரு விமர்சனமும் அவர் மேல வச்சது. ஆனா இருந்தாலும் அஜிதா ஆக்னல் இது எல்லாமே பொருட்படுத்தாம பனையூர் அலுவலகத்தை முற்றுகையிட்டாங்க. எனக்கு நீதி வேணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அந்த பனையூர் அலுவலகத்துக்கு கேட்டுக்கு முன்னாடியே இரவு முழுக்க உட்கார்ந்தாங்க. அப்போ அவங்க ஒர்க் பண்ண விதத்தை ஒரு ஃபைல் மூலமா என்ன பண்ணிருக்காங்க, நிறைய வச்சிருக்காங்க, ஆல்பம் வச்சிருக்காங்க, அப்படியே குவிச்சாங்க. பாருங்க எங்க அக்காவுடைய ஒர்க் எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையிலேயே
அஜித் ஆக்னல் தூத்துக்குடி மாவட்டத்துல அந்த அளவுக்கு இறங்கி வேலை செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு மேல அவங்க தன்னுடைய பணத்தை, சொந்த பணத்தை, கட்சி பணமோ இல்ல மத்தவங்க கிட்ட ஸ்பான்சர் வாங்கியோ அப்படிலாம் கிடையாது, சொந்த பணத்தை என்ன பண்ணிருக்காங்க கட்சிக்காக. இதெல்லாம் எதுக்காக பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அவர் மேல இருந்த ஒரு உணர்வு, அவர் மேல இருந்த ஒரு பாண்டிங், அதனால அவர் எங்க தலைவர் அப்படின்ற ஒரு பாண்டிங்னால என்ன பண்ணாங்க, இறங்கி வேலை செஞ்சாங்க. தனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். சொந்த மாவட்டத்துல இந்த அளவுக்கு இறங்கி வேலை செஞ்ச, சொந்த மாவட்டத்துல தன்னை அங்கீகரிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் என்ன பண்ணாங்க, இறங்கி வேலை செஞ்சாங்க. ஆனா அங்க புஷியானந்தனுடைய தூண்டுதலின் பேர்ல, புஷியானந்தனுடைய தலையீட்டின் பேர்ல அந்த பதவி சாமுவேலுக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அஜித் ஆக்னலோட தரப்புல இருந்து பதிலடி கொடுத்தாங்க. புஷியானது காசு வாங்கிட்டு இந்த மாதிரி உண்மையா உழைக்கிறவங்களை தூக்கி குப்பையில போடுறாரு அப்படின்னு பேசுனாங்க, தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க. ஆனா இருந்தாலும் சிடி நிர்மல்குமார் போன்றவர்கள் என்ன பண்ணாங்க, வந்து பேச்சுவார்த்தை நடத்தினால அஜித் ஆக்னல் என்ன பண்ணாங்க, அமைதியா வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க தற்கொலைக்கு முயல்றாங்க. அதுக்கப்புறம் தற்கொலை முயன்று கியூர் ஆகி ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு வந்து என்ன பண்ணாங்க, தொடர்ச்சியா தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் என்ன பண்ணாங்க, பயணிச்சிருந்தாங்க. அப்ப பேசப்பட்டது அஜித் ஆக்னல் வந்து கட்சி விட்டு விலகிடுவாங்க அப்படின்னு பேசப்பட்டது. ஆனா இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் நான் உழைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் தன்னுடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை எடுத்து என்ன பண்ணாங்க, ஊர் ஊரா சென்றாங்க. அப்பவும் ஒரு நம்பிக்கையில அவங்க என்ன பண்ணாங்க, செயல்பட்டாங்க. பதவி தான் கிடைக்கல, எம்எல்ஏ சீட்டு தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க என்ன பண்ணாங்க, தன்னுடைய உழைப்பை இவங்க அங்கீகரிக்கலானோட பரவாயில்லப்பா, விஜய் அண்ணா மேல நம்பிக்கை இருக்கு, புஷியானந்த் தான் எல்லாத்தையும் தடுக்கிறாரு, ஆனா விஜய் அண்ணா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, விஜய் நான் கண்டிப்பா என்ன பண்ணுவாரு, பெண்களுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு, அந்த நம்பிக்கை போதும், அவருடைய வார்த்தை போதும், அதனால இறங்கி வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு கொஞ்சமும் தடம் மாறாம, ட்ராக் மாறாம என்ன பண்ணாங்க, அந்த தமிழக வெற்றி கழகத்திலே தொடர்ந்து இணைஞ்சு பயணிச்சாங்க. ஆனா இங்க சட்டமன்ற வேட்பாளர் அறிவிப்பு வரும் பொழுது அவங்க பேர் வரவில்லை. அந்த தொகுதியில ஸ்ரீநாத், தன்னுடைய நண்பரும் நடிகருமான ஸ்ரீநாத்துக்கு அந்த தொகுதி கொடுக்கப்பட்டது. இதனால ரொம்ப அஜித் ஆக்னல் விரக்தியில இருந்தாங்க. எனக்கு கட்சி பதவி கூட கொடுக்கல, அட்லீஸ்ட் நீங்க வேட்பாளரா சூஸ் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரக்தியில இருந்தாங்க. இவங்களுடைய ஆதரவாளர்களுடைய எதிர்ப்பு என்னவா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொடி கம்பத்துல இருந்து கொடியை இறக்கி கிழிச்சி கொளுத்தி, கார்ல இருந்து கொடியை இறக்குறாங்க, அது மாத்திரம் இல்லாம ஸ்டிக்கரை பிக்கிறாங்க, எந்தெந்த இடத்துல எல்லாம் தமிழக வெற்றி கழகம் விசில் சின்னம் இருந்ததோ அது எல்லாத்தையுமே என்ன பண்றாங்க, அப்புறப்படுத்துறாங்க. சோ தூத்துக்குடி மாவட்டத்துல விஜய்க்கு எதிரான ஒரு அலை எழும்புச்சு அப்படின்னு தான் சொல்ல போகணும். அஜித் ஆக்னலுக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. ஆனா இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்துல ஒரு நம்பிக்கை இருந்தது. எப்படி பதவி கொடுக்கல அப்படின்னும் பொழுது அஜித் ஆக்னல் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு இறங்கி வேலை செஞ்சாங்களோ, சீட்டு கொடுக்கலன்னா கூட இவங்க தமிழக வெற்றி கழகத்தை தான் இறங்கி வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய நண்பர் வேட்பாளர் இருக்காருல்ல ஸ்ரீநாத், அவரும் ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தாரு. அஜித் ஆக்னல் நமக்கு இந்த மீனவர் சமுதாய வாக்குகளாம் நமக்கு தான் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. அஜித் ஆக்னல் மீனவ சமுதாய குடும்பத்தை சேர்ந்தவங்க. சோ மீனவ சமுதாயத்துக்கு நான் உறுதுணையா இருப்பேன், மீனவ சமுதாயத்தை நான் உயர்த்தி காட்டுவேன், மீனவ சமுதாயத்தை மேலோங்கி வந்துடும் என்னுடைய ஆட்சியில இப்படின்னு சொன்ன விஜய் கட்சியிலே மீனவ சமுதாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டாரு, புஷியானந்து ஆள் கை காட்டின ஆளுக்கு கொடுத்துட்டாரு. இவர் எப்படி ஆட்சிக்கு வந்து மீனவ சமுதாயத்தை உயர்த்த போறாரு அப்படின்ற ஒரு கேள்விதான் எல்லாரும் முன்னாடி இருக்கு. ரொம்பவே வெயிட் பண்ணி பார்த்தாங்க அஜித் ஆக்னல். ஆனா தமிழக வெற்றி கழகத்துல இருந்து சரியான ஒரு பதில் வராததுனால இவங்க அதிருப்தியில இருந்தவங்க இன்னைக்கு திமுகவுல போய் இணைஞ்சிருக்காங்க. கனிமொழியை பார்த்து திமுகவுல இணைஞ்சிருக்காங்க. வெளியில வந்து அவங்க சொல்றது என்னன்னா, நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு ரொம்ப உழைச்சிருக்கேன், ரொம்ப பாடுபட்டிருக்கேன், ரொம்ப உண்மையாவும் இருந்திருக்கேன், விசுவாசமாவும் இருந்திருக்கேன், விஜய பேச்ச நம்பினேன், விஜய் அண்ணா பேச்ச நான் நம்பினேன், அவர் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார், குறிப்பா மீனவ சமுதாயத்தை அவர் வரும்பொழுதெல்லாம் பேசி உயர்த்தி பேசினாரு, நிச்சயமா அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருந்தது. ஆனா என்னையும் இப்படி தூக்கி வெளியே விசிறிச்சிட்டாங்க. உண்மையிலேயே தமிழக வெற்றி கழகத்துல பெண்களுக்கு முன்னுரிமை கிடையாது, பணத்துக்கு தான் முன்னுரிமை, இங்க ஆட்களுக்கு தான் முன்னுரிமை, இங்க பெண்களுக்கு உண்மையா உழைக்கிறவங்களுக்கு முன்னுரிமையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகி திமுகவில் இணைஞ்சிருக்கிறாங்க அஜித் ஆக்னல். இதனால தமிழக வெற்றி கழகத்துக்கு தூத்துக்குடியில ஒரு பெரிய அடி இருக்குது அப்படின்றது தான் அங்க தரப்புல இருந்து வருகிற ஒரு தகவலா இருக்கு. முக்கியமா மீனர் சமுதாய வாக்குகள் அப்படியே திமுக பக்கம் போகுது, தமிழக வெற்றி கழகத்துக்கு வராது. ஸ்ரீநாத் அவர்கள் தோத்துட்டாரு எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு அஜிதா ஆக்னலுடைய ஆதரவாளர்கள் இங்க பதிவு பண்றாங்க. ஏற்கனவே பதவி தரல அப்படின்னு அஜிதாவும் அஜிதாவுடைய ஆதரவாளர்களும் இருந்தாலும் சீட்டும் கொடுக்கல அப்படின்னும் பொழுது இந்த அதிருப்தி அலை அதிகமா வீச ஆரம்பிச்சதுனால இன்னைக்கு திமுக பக்கம் போயிருக்கு இந்த
அஜித் ஆக்னலுடைய ஆதரவாளர்களும் அஜித்தாவும். இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு அது முழுசா எதிரியாகவும் மாறி இருக்கு, எதிராகவும் மழை வீசுது அப்படின்னு பேசப்படுது. நீங்க உண்மையா உழைக்கிறவங்களுக்கு விஜய் செய்யற தப்பு இதுதான். எல்லாருக்கும் சம உரிமை கொடுப்பேன், இங்க வந்து பாத்தீங்கன்னா உழைக்கிறவங்களுக்கு தான் ஊழல் இருக்காது, காசு வாங்க மாட்டேன், லஞ்சம் வாங்க மாட்டேன், அப்படி இப்படின்னு சொல்ற விஜய் சொந்த கட்சியிலேயே என்ன பண்றாரு, காசு வாங்குறாரு, லஞ்சம் வாங்குறாரு, ஊழல் பண்றாரு, பெண்களை தூக்கி குப்பையில என்ன பண்றாரு, வீசுறாரு. ஒரு பெண்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவமாங்க இது. நேத்து தினத்துல கூட என்ன பேசுனீங்க, மீனவர் சமுதாயத்து குடும்பத்தை நான் வாழ்வாதாரத்தை உயர்த்துவேன் அப்படின்னாரு. ஒரு மீனவ சமுதாயத்து குடும்பத்துக்கே உங்களால சீட்டு கொடுக்க முடியல, பதவி கொடுக்க முடியல, நீங்க எப்படிங்க ஆட்சிக்கு வந்து ஒரு மீனவ சமுதாயத்தை உயர்த்த போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. விஜய் செய்கிற அரசியல் உண்மையிலேயே மாற்றத்துக்கான அரசியல் இல்ல. உண்மையிலே மாற்றத்துக்கான அரசியல் யாருக்கு தெரியுமா? விஜய்க்கு தான். நிறைய சம்பாதிக்கிறாரு. சினிமால இருந்து சம்பாரிச்சதை விட அரசியலுக்கு வந்துட்டு நல்லா கல்லா கட்டிட்டாரு அப்படின்னு தான் மற்றவர்கள் வெளியில இருக்கிறவங்களும் சொல்றாங்க. ஏன்னா உண்மையிலேயே புசி ஆனந்த் நல்லா கல்லா பெட்டி கட்டிட்டாருப்பா. இந்த தேர்தலுக்கு அப்புறம் விஜய் கட்சி இருக்காது. ஸோ அதனால இந்த தேர்தலுக்குள்ள எவ்வளவு சுருட்டணுமோ அவ்வளவு சுருட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆதவர்ஜனா, ஒரு பக்கம் புசி ஆனந்த், ஒரு பக்கம் விஜய் இப்படின்னு சுருட்டிக்கிறாங்க அப்படின்னு தான் பொதுவெளியிலும் நல்லா இங்க கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம போற இடத்துல விஜய் வேட்பாளர்களை கேள்வி மேல கேள்வி கேட்டு தொலைக்கிறாங்க. நேற்று தினத்தில் கோயம்புத்தூர்ல மார்க்கெட் வீதியில பிரச்சாரம் இருக்கும்போது, ஏங்க அவர் முதல்ல குடும்பத்தை பார்த்துக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை வந்து பாத்துக்கலாம், முதல்ல குடும்பத்தையே பாத்துக்க தெரியாது எப்படிங்க தமிழ்நாட்டை வந்து பாதுகாத்துக்குவாரு சொல்லிட்டு மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. நீங்க திமுக கட்சி விடுங்க, அதிமுக கட்சி விடுங்க, பாஜக விட்டுருங்க, சாதாரண மக்களை கேள்வி கேட்கிறாங்க சார் உங்களை பார்த்து. எப்படி இதெல்லாம் விஜயனுடைய அரசியல்? சும்மா கூட்டம் கூடுது அப்படின்றதுக்கெல்லாம் நேத்து கன்னியாகுமரியில ஒரு பொண்ணு சொல்லுது, நான் 10வது தான் படிக்கிறேன், ஓட்டுலாம் நான் போட மாட்டேன், நான் 10வது தான் படிக்கிறேன், விஜயை பார்க்கணுன்றதுக்காக வந்தேன். இதுதான் உண்மையான விஜய்க்கு வருகிற கூட்டம். விஜயை பார்க்கறதுக்காக வர கூட்டம், ஓட்டு போடுறதுக்காக கூட்டம் இல்லை. அவரே பதிவு பண்றாரு, கன்னியாகுமரியில் இருந்த கூட்டம் பாதி பேர் இங்க வந்துட்டீங்களாப்பா அப்படின்னு. ஏன்னா கூட்டம் சேரல, கூட்ட சத்து சேர்க்கிறாங்க. கன்னியாகுமரியில இருந்தவங்க தான் அடுத்த ஸ்பாட்டுக்கு வரணும், இந்த ஸ்பாட்டில் இருக்கிறவங்க தான் அடுத்த ஸ்பாட்டுக்கு வரணும். இவருக்குன்னு தானா கூட்டம் கூடுதா? இல்லவே இல்லை. சும்மா கூட்டம் கூடுது கூட்டம் கூடுது கூட்டம் கூடுது, கூட்டம் கூடுறது எல்லாமே உங்களுக்கு ஓட்டா போயிடுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. இதுக்கு விஜய் முதல்ல நிதானிக்கணும், சுதாரித்துக்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. இன்னைக்கு எத்தனையோ பெண்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு தமிழக வெற்றி கழகத்துல, எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. அஜித் ஆக்னல் அப்படின்றவங்க தூத்துக்குடியில தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு அடையாளமாவே பார்க்கப்பட்டது. உண்மையிலேயே அதுதான். நீங்க தூத்துக்குடி டிவிக்கு போட்ட அஜித் ஆக்னல் தான் அவங்க ஒரு அடையாளமே காணப்பட்டாங்க. தாவேக்கால அஜித் ஆக்னல் ஒரு அடையாளம். இப்ப அந்த அடையாளமே என்ன பண்ணிருக்கு, நீங்க மரியாதை கொடுக்கல, முன்னுரிமை கொடுக்கலன்னும் போது திமுக பக்கம் போயிருச்சு. சோ தொடர்ந்து இதுக்கப்புறம் விஜய்க்கு பெரிய சரிவு தான் அப்படின்னு பொதுவெளியில பேசப்பட்டது. இதை பத்தி கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.